أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் மட்டும் அல்லா இந்த மறைவான விஷயங்கள் இப்போ அல்லாஹ்க்கு மட்டும் தான் தெரியும். நம்ம நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு அல்லாஹ்க்கு மட்டும் தான் தெரியும். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, நாளைக்கு நம்ம ஊருக்கு போகலாம், நாளைக்கு நம்ம அங்கே போகலாம், நம்ம வேற எங்கேயாச்சும் போகலான்னு சொல்கிறாங்க. ஆனால் அல்லாஹ்க்கு மட்டும் தான் தெரியும் அவங்க எங்கே போவாங்க, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு அல்லாஹ்க்கு மட்டும் தான் தெரியும். இப்போ கருவறையில் இருக்கிறது அந்த பிள்ளை எப்படி வளருது, அது எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க நம்ம தான் ஸ்கேன் எடுத்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தாலும் அது 40 நாள் வரும்போது தான் நம்மளுக்கு தெரியும் அந்த பிள்ளை எப்படி வளர்ந்துருக்கு, அது எப்படி இருக்குன்ட்டு. அப்போ அது அல்லாஹ்க்கு மட்டும் தெரியும் அந்த பிள்ளை எப்படி இருக்குன்ட்டு. அப்போ ஒரு மனுஷன் எவ்வளோ சம்பாதிப்பான் அப்படிங்கிறது அல்லாஹ்க்கு மட்டும் தான் தெரியும். இப்போ ஒருத்தர் சொல்கிறேன், நான் இந்த வியாபாரம் பண்ணேன்னா நான் இவ்வளோ சம்பாதிப்பேன், நான் இந்த வியாபாரம் பண்ணேன்னா இவ்வளோ சம்பாதிப்பேன் அப்படிங்கிறான்னா அது அல்லாஹ்க்கு மட்டும் தான் தெரியும். அவன் எந்த வியாபாரம் பண்ணால் அவன் எப்படி சம்பாதிப்பான் அப்படின்னு அல்லாஹ்க்கு தான் தெரியும். ஒரு மனுஷன் எப்படி மவுத்தாகுவான் அப்படிங்கிறது அல்லாஹ்க்கு மட்டும் தான் தெரியும். இப்போ ஒருத்தன் சொல்கிறான், நான் வயசாகி தான் மவுத்தாகுவான் அப்படிங்கிறான். ஆனால் அது அல்லாஹ்க்கு தான் தெரியும். அவன் வயசாகி மவுத்தாகுவானா அவன் எப்படி மவுத்தாகுவான்னு அல்லாஹ்க்கு மட்டும் தான் தெரியும். இப்போ மழை பெய்யுறதுங்கிறது அல்லாஹ்க்கு தான் தெரியும். இப்போ நியூஸ்லலாம் வருது மழை பெய்யறனால ஸ்கூலுக்கு லீவு அப்படிங்குது. ஆனால் மழையே பெய்யாது, வெயில் தான் அடிக்கும். அப்போ இந்த அஞ்சு விஷயமும் அல்லாஹ்வை தவிர்த்து வேற யாருக்குமே தெரியாது அப்படின்னு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படி இருந்தும் ஜோசியக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறாங்க, எனக்கு நீங்க எப்படி இருப்பீங்கன்னு தெரியும் அப்படிங்கிறாங்க. ஆனால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ஜோசியம் பார்க்குறாங்களோ அவங்களோட தொழுகை 40 நாள் ஏற்றுக்கப்படாது அப்படிங்கிறாங்க. அப்போ 40 நாள்ல 200 வக்தி ஏற்றுக்கப்படாது. அப்போ அவங்க தொழாதவங்க அப்படின்ட்டு அவங்கள பதிவேடு என்ன தண்டனை தொழாதவங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு கொடுக்குற தண்டனை தான் இவங்களுக்கு தருவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ இந்த டைம்ல நடக்கிற திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே ஆடம்பரமான முறையில தான் இப்போ திருமணம் நடக்குது. அப்படி இல்லாம எளிதான முறையில நபி வழி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணம் அப்படிங்கிறது கட்டாயமாக்கப்பட்ட ஒரு விஷயம். திருமணத்தப்ப அந்த பெண் கிட்ட அந்த திருமணத்துல விருப்பம் இருக்கா அப்படிங்கிறப்ப கேட்கணும். அந்த பெண்ணுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அந்த திருமணம் செல்லாது அப்படிங்கிறப்ப சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திருமணத்துல முக்கியமான விஷயமே மஹர் அந்த பெண் எவ்வளோ கேட்குறாளோ அந்த அளவுக்கு நம்ம அந்த மஹரை கொடுக்கலாம் அப்படிங்கிறப்ப சொல்றாங்க. அந்த பெண் விருப்பப்பட்டா மட்டும் அந்த மஹரை ஆண்கள் வீட்டார்கிட்ட கொடுக்கலாம், அந்த ஆண்கள் வீட்டார் அந்த மஹரை வாங்கலாம் அப்படிங்கிறாங்க. அந்த பெண் விருப்பம் இல்லாம அந்த மஹர் அந்த ஆண்கள் வீட்டார் இது நான் கொடுத்த மஹர், எனக்கு இந்த மஹர் எடுக்க உரிமை இருக்கா அப்படிங்கிறப்ப அந்த மஹரை பிடுங்காதீங்க அப்படிங்கிறப்ப சொல்றாங்க. இதுக்கு சாட்சியாக பெண்கள் சைடா இருந்தா 4 பேரும், ஆண்கள் சைடா இருந்தா 2 பேரும் இருக்கணுங்கிறப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வலிமா விருந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ நடக்கிற வலிமா விருந்துலாம் ஆண்கள் சைடோ பெண்கள் சைடோ 2 பேரும் சேர்ந்து பங்கு போட்டு செய்யலாம் அப்படிங்கிறப்ப இது பண்றாங்க. அப்படி இல்லாம ஆண்கள் வீட்டார் தான் வலிமா விருந்து பண்ணணும் அப்படிங்கிறப்ப சொல்றாங்க. நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எளிதான முறையில திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு பேர்ச்சப்பலை வச்சு கூட நீங்க அந்த திருமணத்தை எளிதான முறையில முடிக்கலாம் அப்படின்ட்டு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருமணனால இப்ப நடக்கிறது ஆடம்பரமா தான் நடக்குது. இப்ப நம்ம கடன் வாங்கி கல்யாணத்தோட டெக்கரேஷன் பண்ணக்கூடாது. கடன் ரொம்ப உடம்பு செய்திருக்காங்கல்ல அவங்க மட்டும் தான் கடன் வாங்கணும். ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இதெல்லாம் வாங்கக்கூடாது, கொடுக்கக்கூடாது. காசு வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது. அப்புறம் மெட்டி போடக்கூடாது, கருமணி போடக்கூடாது. அப்புறம் ஒரு பெண் சின்னதாக ஷால் போட்டு டான்ஸ் ஆடுறாங்கன்னா கேமராமேன் வளைச்சு ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அதுவும் செய்யக்கூடாது. அப்புறம் பந்தல் போட்டு நிறைய பேரை கூப்பிட்டு செய்யக்கூடாது. ஒரு கார் டெக்கரேஷன் பண்ணி அந்த மாதிரி செய்யக்கூடாது. அப்புறம் வெல்கம் சொல்லிட்டு அதுக்கும் ஒரு டெக்கரேஷன், அதுவும் செய்யக்கூடாது. நபி வழியில மட்டும்தான் நம்ம கல்யாணம் செய்யணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் இஸ்லாத்தின் கடமைகள். இஸ்லாத்தின் முதல் கடமை என்னவென்றால் கலிமா, இரண்டாவது தொழுகை, 3வது நோன்பு, 4வது ஜகாத், 5வது ஹஜ். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள்.
உறுதியாக நம்புதல், தொழுகை நிலை நிறுத்துதல், ஜகாத் வழங்குதல், ஹஜ் செய்தல், ரமலானில் நோன்பு நோற்று ஆகிய 5 காரியங்களின் மீது இஸ்லாத்தின் கடமைகள் என்று உறுதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் என்ன சொல்ல போறேன்னா, சாப்பிடும் போது 2 கைகளை தேய்ச்சி கழுவணும். சாப்பிடும் முன் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடணும். சாப்பிடும் முன் பிஸ்மில்லா சொல்ல மாட்டேன்னா பிஸ்மில்லாஹி அவ்வளிஹி வாஹிரின்னு சொல்லி சாப்பிடணும். நடுவில் இருந்து சாப்பிடக்கூடாது, ஓரத்துல இருந்து சாப்பிடணும். கீழே உள்ள சாப்பாடு எடுத்து கழுவி சாப்பிடணும். வலது கையில சாப்பிடணும், இடது கையில சாப்பிடவும் குடிக்கவும் கூடாது. நின்னுக்கிட்டு தண்ணியும் சாப்பாடு சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டு மூச்சு விடக்கூடாது. சாப்பிட்டு முடிச்சோடனே கையை சுப்பணும், தட்டை வலிச்சு சாப்பிடணும். சாப்பிட்ட பின்னோடு அல்ஹம்துலில்லாஹி கஸீரன் வைபன் முபாரக்கன் ஃபீஹி ஹைர மஹ்பிஹி வலா மஹ்னன் வலா முஸ்தக்னான் ரப்பனா. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ் நம்மளுக்கு தொழுகையை கடமையாக்கி இருக்காங்க. தொழுகாம தூங்கிட்டு இருக்காங்க. காலையில ஃபஜ்ர் தொழுவாதவங்களுக்கு தண்டனை. அது ஃபர்ஸ்ட் இங்கே ஒருத்தவங்க படுத்திருப்பாங்க, அவங்க கையில் கல் வச்சிருப்பாங்க. கல் வச்சிருக்கவங்க வந்து மண்டையில் போட்டோடனே மண்டை நசுங்கிடும். அதுக்கப்புறமேட்டு இந்த கல் உருண்டிடும். அதுக்கப்புறம் திரும்பி மீண்டும் கல் எடுத்துட்டு வந்து கையில் வச்சிருப்பாங்க, அப்படியே திரும்பி போடுவாங்க. அதே மாதிரி கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தது வந்து ஜக்காத்து வழங்காதவங்க, கோல்டு டைமண்டு வச்சிருக்கவங்கலாம் ஜக்காத்து வழங்காமல் இருக்காங்களே, அவங்கள வந்து இந்த மாதிரி நெத்தியில் இடுப்பில் முதுகுலலாம் வச்சு எரிப்பாங்க இவங்கள. அதுக்கப்புறமேட்டு இங்கே வந்து ஆடு மாடு ஒட்டகத்தை ஜக்காத்து வழங்காம இருக்கவங்க வந்து படுக்க வச்சு ஆடு மாடு வந்து தலையில மிதிக்க வைப்பாங்க. திரும்பி அந்த மாதிரி பண்ணுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொர்க்கத்துல பல மாளிகை இருக்கு. அதுல ஒண்ணு கண்ணாடி மாளிகை. இது உட்பகுதியிலிருந்து வெளிப்பகுதியும் வெளிப்பகுதியும் உட்பகுதியும் பார்க்கலாம். தஹஜ்ஜத் தொழுதவங்க, நோன்பு வச்சவங்க, நற்சொற்கள் பயன்படுத்துறவங்க, தர்மம் செய்தவங்களுக்கு வந்து அல்லாஹ் இந்த மாளிகையை தயார்படுத்தி உள்ளார். அறிவிப்பவர் அபு மாலிக் அல் அஷ்வரி ரலி அகமது 21,831. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு முஸ்லீமுக்கு இன்னொரு முஸ்லீம் 5 கடமைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து சலாம் கூறுதல், வந்து சலாம் வந்து பதில் சொன்ன இன்னொருத்தவங்களுக்கு. அதுக்கப்புறம் தும்பியருக்கு பதில் சொல்றது அல்ஹம்துலில்லாஹ் இர்ஹமுக்கல்லா அப்படி சொல்லிக்கிறது. நோயாளிக்கு நல்லா விசாரிக்கிறது. வீட்டிலே இருப்பாங்க இன்னொருத்தவங்கலாம், நோயாளிக்கு நல்லா விசாரிக்கிறது. இப்போ போய் நம்ம வந்து பார்க்கணும், அவங்களுக்கு நல்லா விசாரிக்கணும், அவங்கள போய் எப்படி இருக்கீங்க அதுமாரி கேட்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விருந்து. ஒருவர் நம் வீட்டிற்கு வந்தால் உணவளித்து மகிழ்ச்சியாக அடைய வேண்டும். ஜனாசா. ஒருவர் மௌத்தான பிறகு அந்த மௌத்தை குளிப்பாட்டி பின்பற்றி ஜனாசா வரை இருக்க வேண்டும். அவற்றை இருந்தால் உகது மலை அளவு 2 மடங்கு நன்மை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எடுத்த தலைப்பு குர்ஆன் ஓதுறதின் சிறப்பு. இந்த காலத்துலனா யாருமே குர்ஆனே ஓத மாட்டேங்கிறாங்க. நோம்பு டைம்ல தான் நிறைய பேர் குர்ஆன் ஓதுறாங்க. அப்படின்னா ஓட்டக்கூடாது, எப்பவுமே குர்ஆன் ஓதணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்போ யார் வந்து தொழுகையில பழையசுல போய் 3 வசனம் ஓதுறாளோ, குர்ஆன்ல இருக்க 3 வசனம், அவங்களுக்கு அவங்க வீட்டுல கழுத்துல ஒட்டங்க நிக்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் குர்ஆன்ல ஒரு எழுத்து வந்து 10 நன்மை. இப்ப அலீஃப் இருக்குன்னா அதுக்கு 10 நன்மை. இப்ப லாம் இருக்குன்னா அது 10 நன்மை. மீம் இருக்குன்னா அது 10 நன்மை. டோட்டலா இப்ப 30 நன்மை. அதுவும் இல்லாம இப்ப குர்ஆன்ல வந்து குல்ஹுவல்லாஹ் சூரா இருக்குல்ல, அது ஓதுனா மட்டும் குர்ஆன்ல பாதி வசனம் ஓதுன மாதிரி, எல்லாமே ஓதுன மாதிரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 3 புனித பள்ளிவாசல்கள்: மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் நபவி, மஸ்ஜிதுல் அக்ஸா. உலகில் கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல். இப்ராஹிம் நபி வந்து இந்த பள்ளிவாசலை வந்து புதுப்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆதம் நபி இந்த பள்ளிவாசலை கட்டினாங்க. அந்த பள்ளிவாசலை அழிஞ்சதுக்கு அப்புறம் இப்ராஹிம் நபி வந்து இந்த பள்ளிவாசலை புதுப்பிச்சாங்க. மற்ற பள்ளியில தொழுவதை விட இங்க தொழுபவருக்கு 1,00,000 மடங்கு நன்மைகள். குழப்பவாதி தஜ்ஜால் நுழைய முடியாது. இந்த பள்ளியை தான் கிப்லாவா, இந்த பள்ளியை தான் தொழும் திசையா முன்னோக்கி தொழுறாங்க. மஸ்ஜிதுல் நபவி, முஹம்மது நபி கட்டிய பள்ளிவாசல். அதிக நன்மைகளை எதிர்பார்த்து வரக்கூடிய பள்ளிவாசல். குழப்பவாதி தஜ்ஜால் நுழைய முடியாத இடம் இது.
மற்ற பள்ளியில் தொழுவதை விட இங்கு தொழும் நபருக்கு 1000 மடங்கு நன்மைகள் கிடைக்கும். அடுத்து மஸ்ஜிதுல் அக்ஸா உலகில் கட்டப்பட்ட 2ஆம் பள்ளிவாசல். முதல் பள்ளிவாசலுக்கும் இந்த பள்ளிவாசலுக்கும் 40 ஆண்டுகள் இடைவேளை உள்ளது. இந்த பள்ளிவாசலை சுலைமான் நபி ஜின்களை வைத்து கட்டினார்கள். இந்த பள்ளிவாசல்ல தொழுறவங்களுக்கு சுலைமான் நபி பாவ மன்னிப்பு செய்றாங்க. அதிக நன்மையை எதிர்பார்த்து வரக்கூடிய பள்ளிவாசல். மற்ற பள்ளியில தொழுவதற்கும் இந்த பள்ளியில தொழுபவருக்கு 500 மடங்கு சிறந்த நன்மைகள் கிடைக்கும். குழப்பவாதி தஜ்ஜால் நுழைய முடியாத பள்ளிவாசல்.